அந்த கத்தை எடுத்து உன் கழுத்தை நீ அறுத்துட்டு செத்து போடா. செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஹலோ ஹலோ ஆகாஷ். டாக்டர். டாக்டர், அந்த கனவனை டார்ச்சர் பண்ணுது டாக்டர். நீங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ் போட்டும் எனக்கு எதுவுமே சரியாகலை. 30 நாள் ஆகுது நான் ஒழுங்காக தூங்கி. என்னால் சரியாக தூங்கக்கூட முடியல. இது உடனே சரியாகிற விஷயம் இல்லை ஆகாஷ். அப்போ எப்போ தான் டாக்டர் சரியாகும்? உங்கள் மனசு சரியானா அதுவாக சரியாயிடும். மனசு சரியானாவா? டாக்டர், நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, நேரில் வாங்க. டாக்டர், நான் நேரில் வரேன். ஆகாஷ் ஒரு நிமிஷம். டாக்டர், நீங்கள் கிளினிக் வர வேண்டாம், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடுங்க. சரிங்க டாக்டர், நான் பார்க்க வந்துடுறேன். உட்காருங்க ஆகாஷ். அட உட்காருங்க.
என்கிட்ட 2 வருஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான். மாடியிலேருந்து குதிச்சு மோசமான முறையில் குதிச்சு சாகிற மாதிரி தொடர்ந்து கனவு வருதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஆர்பிடி, அதாவது ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர்னு நினச்சி டேப்லெட் கொடுத்தேன். அந்த டேப்லெட் கொடுத்தும் அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போனாங்க. அது மூலம் அவங்க மன நிம்மதி அடைஞ்சு இப்போ அந்த கனவு வரத்தே இல்லை அவங்களுக்கு. உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். புரியல. நான் ஏன் உங்களுக்கு கிளினிக் வர சொல்லாமல் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? ம். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு போனால் நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? ஆகாஷ், உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, மனசில் தான் பிரச்சனை. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஒரு இடத்துக்கு அடிக்கடிக்கு போங்க. எங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அங்கே போங்க. அதுவே சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க. நான் கிளினிக் போகணும், டைம் ஆகிடுச்சு. காட் பிளஸ் யூ. ஒரு மாசமா நீ சரியா வரது கூட இல்லை. இனிமே நீ வரவே வேணாம். வேற வேலை பார்த்துக்கோ. வாடகை கொடுத்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போறா. உனக்குலாம் ஒரு வீடு உண்டாக்க வச்சு நீயாவது தெருவில் போய் படிப்போம். காசு கொடுத்து சார் அதனால காசு கொடுக்காம ஆகாஷ், உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, மனசில் தான் பிரச்சனை. ஸ்ட்ரெஸ் ஆகாத, எதையும் யோசிக்காத, காமாறு.